இந்திய திரையுலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் திரு தாதா சாஹிப் பால்கே அவர்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் திரைப்படம் தயாரிக்கப்பட்ட காலம் அது. அப்பொழுது அந்த அற்புதமான கனவுலக கலையை நமது நாட்டிற்கு கொண்டு வர இங்கிலாந்து சென்றார் தாதா சாஹிப். தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு சிசில் ஹெப்வர்த் என்பவரிடம் 1911ஆம் ஆண்டு சினிமா கலையை சில காலம் பயின்றார். பிறகு நாடு திரும்பியவர் யாருடைய உதவியும் இல்லாமல் 1912ஆம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா என்ற மௌன படத்தை 3700 அடியில் எடுத்தார். இந்த படம் 1913 மே 13ஆம் தேதி மும்பையில் திரையிடப்பட்டது. முதல் திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், ஒப்பனையாளர் போன்ற மொத்த தொழில்நுட்ப கலைஞரும் இவர்தான். முதல் நமது நாட்டில் ஃபிலிம்சார் பிரிப்பேர்டு என்று 955 அடி நீளமான படத்தை தயாரித்து லங்காதகன் படத்துடன் வெளியிட்டார். இது திரைப்பட கலையில் தொழில்நுட்பம் நிறைந்த முன்னோடி திரைப்படமாக கருதப்பட்டது. லங்காதகன் மௌனப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பம்பாய் கோடீஸ்வரர்கள் தாதா சாஹிப்புக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தார்கள். அதன்படி 1918இல் நாசிக்கில் படக்கம்பெனி தொடங்கினார். அது த ஹிந்துஸ்தான் ஃபிலிம் கம்பெனி அண்ட் ஒர்க்கர்ஸ் என்னும் பெயரில் இருந்தது. ஒர்க்ஸ் எனும் வார்த்தை திரைப்பட உருவாக்க தொழிற்சாலையான இப்போதைய ஸ்டுடியோவின் முதல் வடிவமாகும். ராஜா ஹரிச்சந்திரா என்ற படத்திற்கு 1913 ஏப்ரல் 21இல் ஒலிம்பியா சினிமா அரங்கில் பிரிவு நடத்தினார். 1913 மே 13இல் மும்பை கார்னேஷன் தியேட்டரில் வியாபார ரீதியாகவும் திரையிடப்பட்டது. வர்த்தக ரீதியாக இவரே படத்தையும் தயாரித்து வெஸ்டர்ன் மூவிஸ் மூலமாக விநியோக வியாபாரத்தையும் ஆர்ஜி டேனி மேற்பார்வையில் நடத்தினார். இப்படி திரைப்படத்தின் எல்லா துறையையும் கையாண்டார். 1934இல் கங்காவதாரம் படத்தை கதை, வசனம், இசையுடன் ஒளிப்பதிவும் செய்து இயக்கினார். அது இந்தி, மராத்தி மொழிகளில் படமாக்கப்பட்டது. இமயமலைக்கு பதிலாக அது போன்ற அரங்கம் அமைத்து படமாக்கினார். 1937 ஆகஸ்டில் தி லைஃப் ஆஃப் ஏசியா வெளிவந்தது. இதேபோல் 1925இல் லைஃப் ஆஃப் ஏசியா ஊமை படம் சிறந்த படமாக போலப்பட்டது. இந்த படத்தை இங்கிலாந்தின் 5ஆம் சார்ஜ் மன்னர், ஜப்பானை சார்ந்த மிக்காடோ, இத்தாலி, பெல்ஜியம், ஸ்பெயின், நார்வே மற்றும் டென்மார்க் நாடுகளின் மன்னர்களும் மகாராணிகளும் பார்த்தனர். புத்தர் வேடத்தில் நடித்தவர் இமான் கராய். இளவரசி கோபாவாக நடித்தவர் சீதா தேவி. இவரின் உண்மை பெயர் டயர், ஆங்கிலோ இந்திய பெண். ஜெய்ப்பூர் மகாராஜா தாதா சாஹிப் அவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள், யானைகள், குதிரைகள் கொடுத்து உதவினார். இவரிடமிருந்து இயக்கம், தொழில்நுட்பம், தயாரிப்பு, ஸ்டுடியோக்கள் நிர்மாணம் போன்றவைகளை பலரும் கற்று திரைத்துறையில் ஈடுபட இந்திய திரைப்படத்துறை விரிவடைந்து வளர்ந்து செழித்துவங்கியது. ஆகவேதான் இவர் இந்தியாவின் திரையுலக தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். தாதா சாஹிப் பால்கே 1944 பிப்ரவரி 16இல் மறைந்தாலும் இந்திய திரையுலகின் ஸ்தாபகராகவும் தந்தையாகவும் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நன்றி.